கோவை அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகத்தை சுயநிதி கல்லூரியாக மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கல்லூரி மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நேசராஜிடம் கேட்கலாம். நேசராஜ், பல்கலைக்கழகத்தை சுயநிதி கல்லூரியாக மாற்ற மாணவிகள் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான காரணம் குறித்து சொல்லுங்க. குறிப்பாக கோவையில் கடந்த 1957ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகத்தில் தற்பொழுது 5000க்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்து வருகின்றனர். தற்பொழுது மனிதவள மேம்பாட்டுத் துறையின் கீழ் வருடம் 60 கோடி ரூபாய் இங்கு கொடுக்கப்பட்டு வருகின்றனர். இதையடுத்து இந்த பேராசிரியர்களுக்கு அந்த நிதியின் மூலம் சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் கடந்த ஏப்ரல் 2 மாதத்திற்கு டிரஸ்டி மூலமாக இவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டு வந்த நிலையில் MHRC அதாவது மனிதவள மேம்பாட்டுத் துறையின் கீழ் இது செயல்படாது இந்த நிர்வாகம் தெரிவித்துள்ள நிலையில் பேராசிரியர்கள் கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்டோர் இங்கு பணிபுரிந்து வருகின்றனர். ஆகவே அவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் மற்றும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். தற்பொழுது சாமியானாங்கூட போடாத நிலையில 2 மாணவிகள் மயக்கமடைந்துள்ளனர். அதே போல நேற்று இரவு பேராசிரியர்கள் 3 பேர் மயக்கமடைந்துள்ளனர். இது பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் தாசில்தார் ரவி இங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதே போல காவலர்கள் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்காங்க. நிர்வாகம் சுயநிதி கல்லூரியாக மாற்ற முயற்சித்து வருகிறது என பேராசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது நம்மிடையே ரேணுகா தேவி இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம். நிர்வாகம் என்ன சொல்லுதுங்க? 2010 ஒரு சில நெறிமுறைகளை MHRD UGC வழியா சொல்லி அதை நடைமுறைப்படுத்தணும். அப்பதான் உங்களுக்கு இந்த கொடுக்கப்படுற நிதி உதவி தொடர்ந்து கொடுக்கப்படும் சொன்னாங்க. அந்த நெறிமுறைகளை இவங்க பின்பற்றாத காரணத்தினாலதான் எங்களுக்கு 2 மாசம் பே கட் வந்தது. அதை செல்ஃப் பைனான்ஸ் அக்கவுண்ட்ல இருந்து கொடுத்து சரி பண்ணி இருக்கிறாங்க. இப்பவும் அந்த நெறிமுறைகளை பின்பற்றி இவங்க அந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் MOA போடாததுனால எந்த நேரத்திலையும் எங்களுக்கு நிதியுதவி நிறுத்தப்படலாம். 17 மார்ச்சோட எங்களுக்கு 100% நிதியுதவி நிறுத்தப்படும் சொல்லிட்டாங்க. இது 100% நிதியுதவி பெறும் பெண்கள் பல்கலைக்கழகம். அதனாலதான் நிறைய மாணவிகள் ஆராய்ச்சி படிப்பு வரைக்கும் படிக்க முடியுது. இந்த நிதியுதவி நிறுத்தப்பட்டா உயர்கல்வியும் ஆராய்ச்சி கல்வியும் பெரிய கேள்விக்குறியாயிரும் நடுத்தர மக்களுக்கு. அப்ப ஏழை மக்களுக்கு அது எட்டாத கனியாயிரும் மாணவிகளுக்கு. அது தொடர்ந்து கிடைக்கணும். மத்திய அரசாங்கம் 100% எங்களுக்கு நிதியுதவி நடத்தணும்னா MHRD தான் ஸ்பான்சரிங் சொசைட்டியா இருக்க முடியும். ஆனா எங்களோட நிர்வாகம் திருப்பி அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவினாசிலிங்கம் அறக்கட்டளை கல்வி அறக்கட்டளை தான் ஸ்பான்சரிங் சொசைட்டியா இருக்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால எந்நேரமும் நிதியுதவி நிறுத்தப்படலாம். அதனால எங்களுக்கு அந்த அச்சம் தான் எங்களுக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு தெருவில் இறங்கி போராடுற வரைக்கும் கொண்டு நிறுத்தி இருக்கு. நேத்து காலவரையற்ற உண்ணாவிரதம் தொடர் உண்ணாவிரதம் ஆரம்பிச்சாங்க எங்க சகோதரிகள். அதுல ஒரு சகோதரி இன்னைக்கு காலையில மயக்கமடைந்து இப்போது அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார். இது எங்களுக்கு பெரும் கவலையையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வந்திருக்காங்க. சப்போர்ட்னா எங்களுக்கு சப்போர்ட் இல்ல, சுய நிதி பல்கலைக்கழகமா மாறிச்சுன்னா ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆக போறது ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க பேரண்ட்ஸும் தான். இன்னைக்கு இருக்கிற ஃபீஸ்ல கட்டாயம் இந்த கல்வி யாராலையும் வழங்க முடியாது. அதனால ஸ்டூடெண்ட்ஸும் இன்னைக்கு அவங்களோட இதை காமிச்சிருக்காங்க. வெயில்ல உட்காந்து போராடிட்டு இருக்காங்க. நீங்களே பார்க்கலாம், ஆயிரக்கணக்கான மாணவிகள் நேத்து மத்தியானத்திலிருந்து சாப்பிடாம எங்களோட உட்கார்ந்து போராடிட்டு இருக்காங்க. நேத்து கொட்டு மழையில பேராசிரியர்கள் அப்படியே நின்றுட்டு இருந்தோம், நடு கிரவுண்ட்ல நின்றுட்டு இருந்தோம். ஒரு நிர்வாகத்திலிருந்து ஒரு ஆள் கூட எங்களை ஏன் இப்படி இருக்கீங்க, மழைக்கு கூட ஒதுங்குங்க, மழையில நனையாதீங்கன்னு கூட சொல்ல ஆள் வரல. நேத்து நைட் ஃபுல்லா இங்கதான் இருந்தோம். இப்ப காலையில இருந்து இங்கதான் இருக்கிறோம். எல்லாரும் நேத்து மத்தியானம் சாப்பிட்டது. குறிப்பாக இந்த சம்பவம் இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. தற்பொழுது மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெயில நின்னங்காட்டி அவங்க ஒரு 10க்கும் மேற்பட்டவங்க மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. குறிப்பாக பேராசிரியர்கள் அவங்களுக்கு உணவு வழங்குவதற்காக ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பகுதியை முழுவதும் மாணவர்கள் சூழ்ந்துள்ளனால பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.